ஐஸ் பாலாய்ஸ் தலைவா, ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுக்கும் மேல் சபை எம்பி முன்ஜாமீன் மனு கேட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்கும் நேரத்தில் தென் மாவட்டத்தில் ரகசியமா சில அமைப்புகளோட தலைவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ஆலோசனை கூட்டங்கள் நடக்குதா, பேசிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ நெருப்புடான்னு பெண் எம்பி கொடுத்த தொலைக்காட்சி பேட்டி ஆளுங்கட்சிக்கு கோவத்தை உருவாக்கி இருக்குதான். அது மட்டும் இல்லாம அந்த எம்பிக்கு கட்சிக்குள்ள இருந்து இன்னும் சிலர் உதவி வர்றதாவும் ஒரு பேச்சு உலா வருதான். பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, மந்திரி பதவி, மாவட்ட பதவி, ஒன்றியம், நகரம்னு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்திலையும் பொறுப்பாளர் பதவி பறிப்பு பின்னால மேல் சபை எம்பி விவகாரம் இருக்குதுன்னு வந்த செய்தியால கட்சிக்குள்ளேயும் கலக்கத்தில் இருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, ஒரு சில இடத்துல பொறுப்பாளர்களை பிடிக்கலனா அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எம்பிக்கு ஆதரவான ஆளு ஃபோன் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு எதிர் குரூப் தலைமைக்கு ஃபேக்ஸ் அனுப்புறாங்களாம். உண்மையா பொய்யான்னு குழப்பமா பேசிக்கிடுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, எம்பி கொடுத்த தொலைக்காட்சி பேட்டியில தன்னோட சமுதாய ஆதரவோட எதிர்த்தாக்குதல தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னதால கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடக்குதான். பிரபல தொழிலதிபர்கள் சிலரோட பேரும் அடிபடுதான். எம்பி பேட்டி கொடுத்த மறுநாளே எதிர்கட்சி எம்பியோட ஒன்னா இருக்கிற மாதிரி படங்களை வெளியிட்ட அந்த நபர்கள் மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க பெண் எம்பி தரப்புல ஆலோசனை நடக்குதான். அதுல ஆளுங்கட்சி புள்ளிகள் சில பேர் சிக்கிறதுக்கும் வாய்ப்பான். எல்லாம் வாட்ஸ்அப் கணக்காமா சொல்லிக்கிட்டாங்க. மதுரை நீதிமன்றத்துக்கு எம்பி வந்தப்போ கூட வந்த சில பேரோட பின்னணியை விசாரிச்சாங்களாம். அதுல சிலர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்குதான். அவங்களோட நடவடிக்கைங்க கண்காணிக்கப்படுதான். மும்பை, குஜராத் வரைக்கும் விசாரணை தொடருதான், பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, செப்டம்பர் இறுதியில மேல் சபை எம்பி தென் மாவட்ட விசிட் அடிப்பாங்களாம். அது ஒரு வீர வணக்க நிகழ்ச்சி, வெயிட்ட காட்ட போறோம்னு எம்பி ஆதரவாளர்கள் சொல்லி வச்சிருக்காங்களாம். காவல்துறை தரப்புல என்ன செய்யலாம்னு கையை பேசிட்டு இருக்காங்களாம், பேசிக்கிடுதாங்க ஐயா.